தமிழ்நாட்டில் நடப்பது காமராஜர் ஆட்சிதான் என ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அக்கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் கூறியதை நல்ல வேளை தேர்தல் முடிந்த பிறகு பேசினார். காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி தேர்தலுக்கு பிறகு பேசியிருக்க முடியாது, பேசவும் கூடாது. ஏன் அது வந்து காரி துப்பிடுவாங்க. என்னை பொறுத்தவரை யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு. அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. இது குத்தமா? குத்தமே கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்வோம். ஒருவேளை தப்பி தவறி இங்கே OPS EPS போன்றவர்கள், பரதேசி சீமானை போன்றவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால் பிஜேபியை போன்றவர்கள், இன்னொரு பைத்தியம் இருக்கின்றதே அண்ணாமலை என்று, அது போன்ற பைத்தியங்கள் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. வந்து அமர்ந்து விட்டால் எவ்வளவு கேவலமாக ஆட்சி இருக்கும் என்பதை விட நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அதையும் விட. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். பெயர் முக்கியம் கிடையாது, செய்கின்ற காரியம் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வளவு வசதிகளை நாம் செய்திருக்கின்றோம். நாம் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கின்றார். பேருந்துகளில் இலவசம், டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே ஓசி ஓசி ஓசி. இதுன்னா இவங்கன்னா ஓசி கொடுக்குறாங்க. ஓசி நாங்கள் எவ்வளோ நாளாக நாங்கள் காசு கொடுத்து போல இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு. முதல் அந்த ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டணும். ஏன்னு கேளுங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க பூரா பாவம் இல்லையா? இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுலேருந்து பொம்பளை ஆட்டோவில் ஏற மாட்டேங்குது. ஆட்டோ வச்சிருக்கவங்க பூரா வீட்டில் தூங்குறாங்க படுத்து. முதல் அந்த ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லுங்க. மாதத்திற்கு 1000, கல்லூரியில படிக்கின்ற பெண்களுக்கு 1000, 6000 என்று வரிசையாக நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். நீ பசங்களோட சினிமா போனாங்க பணம் கேட்காது, ஒரு செல்போன் வாங்கி வச்சுக்கோ, நைஸா பேசு. அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் 1000 ரூபாய் கொடுத்து பசங்களோட ஊர் சுத்துங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ ஏழை மாணவியர் படிப்புக்கு கொடுக்கும் பணத்தை இதற்கு மேலும் கேவலப்படுத்த முடியுமா என முதல்வரை பார்த்து கேட்டார். அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன், ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. ஏடா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமாவது அறிவு வேணா? இத்தனைக்கும் கேள்வி
மோடியின் ஆட்சி மத்தியிலே இருக்கின்றது ஆட்சி நமக்கு வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம் கூட ஒரு பைசா தரமாட்டேன் என்று சொல்கிறார். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை. அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேக்குறேன். 4000 கோடி நம்பரை நீ சரியா சொன்னையா? 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42 பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது காமராஜோட ஆத்மாவே காரி துப்புற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காமராஜரோட ஆட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கதையை விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா? சஃபாரியோட வாய்ஸ்ல கேட்கறதே கடுப்பா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா அப்படியே டன் சென்ஸ் ஆஃப் இந்தியா ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்ல வேளை அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஏன்னா அடுத்தது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவரு தான் கக்கன், இந்திரா காந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல, வேற யாரும் கிடையாது, நம்ம கனிமொழின்னு சொல்லாம போனாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. சார் இவனை என்ன பண்ண சார்? அதான் ஏன்பா கொஞ்சம் கூட இங்கேயாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு மனசாட்சி இருந்தால் இப்படி பேசுவீங்களா? காமராஜர் ஆட்சி எங்க இருந்தது, இவங்களோட ஆட்சி எங்க இருக்கு? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் என்ன கேக்குறா? எப்படி மயக்க பிடிக்க சொல்றாங்க? நாசமா போவ, அழிஞ்சு போவ. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம் வாங்க. அந்த வேட்பாளர் என்னென்னலாம் இது வரைக்கும், அந்த வேட்பாளர் வாயை திறந்தா போதும் நம்ம சைடு வந்து ஓட்டு ப்ளஸ் ஆகிட்டே வரும். அவர் வாய் திறக்கணும். அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்னும் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கல. அதனால் நம்முடைய பிரச்சார பீரிங்கி அண்ணன் EVKS இளங்கோவன் தான். அவர் அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மீட்ரு மாதிரி ஓட்டு வரும். இளையராஜா ஐயாவை திட்டாரு, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை திட்டாரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை திட்டாரு, அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டார். அது மாதிரி வரிசையா